இன்ஃபர்டிலிட்டி வால்யூம் நம்பர் 2. ஏற்கனவே அந்த வாஞ்சியாமல் நீங்கள் அந்த பொண்ணை கேட்க மாட்டீங்க. ஒன்று, அப்பா அம்மா டெய்லி அவன் எதிர்க்க சண்டை போட்டுக்கினே இருப்பீங்க. நம்பர் 2, மூணாவது, அப்பா வந்துட்டு 2வது கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த வீட்டில் போய் தங்கிடுவாங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அப்செட்டாக அந்த பொண்ணு பார்க்கும்போது அவளுக்கு முட்டை வளராது. அதே மாதிரி ஊட்டச்சத்து இருக்காது. ஊட்டச்சத்துன்னா எல்லாம் நட்ஸாக கொடுக்கணும். பால், முட்டை அது மாதிரி நல்லா உளுந்து களிலாம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். பீரியட் வந்துச்சா எப்போ தான் கட்டுற மாதிரி புளி சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு இது மாதிரி சோறத்தை கொடுத்து அது முட்டை வளராது. அதே மாதிரி பணம் வந்து பற்றாக்குறையாக இருக்கும். அது ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கும், பணம் கொடுத்தா இருக்க மாட்டேங்க. ரொம்ப பலவிதமான கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்துட்டு அம்மா தான் அப்பா தான் மெயின் காரணம். அதை போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணதுனால ஏதோ குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. இது முதல் தப்பு. 2வது தப்பு வந்துட்டு ஜாதகத்தை பார்க்கறது. அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வர மாதிரி இருந்தால் ஜாதகத்தை பார்க்கறது. ஜாதகத்தை பார்த்தோன்னா இது கரெக்டாக இருக்குதா, அது கரெக்டாக இருக்குதா, அது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்கறது. ஸோ அதை ஜாதகம் பார்க்கறத நிறுத்துறீங்க. 3வது தப்பு வந்து மித்து. அதாவது என்னன்னா, அங்கே போயிட்டு ஒரு மரத்தில் தொட்டில் கட்டினா குழந்தை பிறந்துடும், இங்கே வந்து வேண்டிங்கன்னா குழந்தை போதும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முட்டை இருக்குது, அதில் வந்துட்டு விந்து இருக்குதுன்னு சொன்னால் குழந்தை பிறந்துடும். இதில் ஜோதிடமும் வேணாம், சாமியும் வேண்டினா மரத்துலேயும் கட்ட வேணாம், எதுலேயும் கட்ட வேணாம். அதே மாதிரி லோக்கல் டாக்டராண்டியே போய் பார்த்துருப்பீங்க. குறையெல்லாம் லோக்கல் சொல்லுவாங்க. அவர் ஏதோ மருந்து கொடுத்துருப்போ அதே நல்ல பிள்ளைன்னு நீங்கள் சாப்பிட்டுனே வருவீங்க. இது ஒரு தப்பு. 2வது வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஏதோ வந்துட்டு கல்யாணம் நல்லது போச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா, பொண்ணு வீட்டுக்கார் போய் மாப்பிள்ளை இப்போ வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லணும். கம்ப்ளீட்டு பிளட் டெஸ்ட்டு, அதே மாதிரி விந்து டெஸ்ட் பண்ண சொல்லணும் உங்கள் லேபில். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக மாஸ்டர் செக்கப் பண்ண அவங்க சொல்கிற லேபில் போயிடணும். நீங்கள் பண்ணுற லேபில் மாப்பிள்ளை வரும்போது அவனோட சொல்லிடணும், இது மாதிரி விந்து கரெக்டாக தான் பாருங்கன்னு. இதில் ஒன்றும் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே போகும்போது நீங்களே சொல்லலாம், முட்டைலாம் கரெக்டாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிற லேபில் எடுத்துக்கலாம். விந்து முட்டை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் வந்துட்டு தனி ரூமில் வச்சு பேச சொல்லுங்கள். தனி ரூமில் வச்சு பேசினா யாருக்கு விந்து நல்லா இருக்கோ, யாருக்கு முட்டை நல்லா இருக்கோ அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இது மாதிரி நான் ஒரு கோயிலில் கட்டிக்கலாம்ப்பா, பணம் பற்றாக்குறை, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு மாதம் சென்று ஒரு லஞ்சு ரிசப்ஷனாக கொடுக்கலாம் அப்படின்னா அவனும் ஒத்துக்கும். இல்லை நீங்கள் போயிட்டு கடன் வாங்கி, ஆஃபீஸில் கடன் வாங்கி, கோஆப்ரேட்டிவில் கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி கட்டிட்டு அவனால அவன் மாதத்தில் போடணும் அசிங்கப்பட்டுன்னுலாம் இருக்காதிங்க. கடைசியில் ரிட்டையர்ட் நேரத்தில் உங்களுக்கு சோறு போட தண்ணி இருக்காது. அதுவும் அந்த தப்பும் செய்யாதீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற தப்புனால தான் எல்லாம் பண்ணுறது. கடன் வாங்கி வாங்கி அவன் திட்டின்னு இருப்பான், வந்துன்னு போயின்னு இருப்பான். அதனால் பிரச்சனை உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு 2% அங்கே ஆப்ரேஷன் போயிடுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படிலாம் சொல்ல. எல்லாம் ஜெயிஜென்ட்டிங்க வந்துட்டாங்க. விந்து இல்லைன்னா விந்து எடுத்துன்னா அதை வந்துட்டு கர்ப்பப்பையில் வைப்பாங்க. ஓவம் இல்லைன்னா ஓவம் அது இது ரெடி பண்ணி வந்துட்டு ஐவிஎஃப் பண்ணி நார்மலாக பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கடன் வாங்காதீங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி புருஷன் பொண்ணு 2 பேரும் பேசிங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி விந்து டெஸ்ட் பண்ணி விந்து டெஸ்ட் கரெக்டாகுதுன்னு பார்த்துக்கின்னு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை நீ அவங்கள கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்பா அம்மா என்ன சொல்கிறதுன்னா, வாஞ்சியோடு அந்த பசங்களுக்கு கேளுங்க, அவங்களுக்கு விருப்பத்தை கேளுங்க, பிடிக்குதான்னு கேளுங்க. அவங்க பிடிக்குதுன்னு பயந்துன்னு சொன்னால் கூட நீங்கள் கூட வேணாம். நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி விந்து இருக்குதான்னு பார்த்துட்டே நீங்கள் சந்தோஷமாக படுங்க. இப்படி பண்ணனா ஒரு நல்ல குழந்தைய உங்களால் பெற்று எடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.